அப்படி அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடித்து, அதாவது சாமி கும்பிட்டு பொங்க வச்சு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை கடவுளோட பாதத்தில் வச்சு நீங்கள் வணங்கி, ஐயா எங்கள் கூட வாங்க, அம்மா எங்கள் கூட வாங்க, எங்களுக்கு துணையாக இருங்க, பக்கபலமாக இருங்க, கஷ்டப்படுற நேரத்தில் எங்களுக்கு உதவுங்க, ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உங்களோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசார உருகி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கனியின் மூலமாக குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெட்டு போகாதுங்க, வாடி மட்டும்தான் போகும். இயற்கை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எலுமிச்சை பழம் வாடி போகும், ஆனால் கெட்டு போகாது. அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பழம் கெட்டுருச்சுன்னா கடவுள் நம்ம கூட வரல அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லை, எலுமிச்சை பழம் அப்படியே காஞ்சி தான் போயிருக்கு, எந்த விதம் கெட்டு போகல, பூரணம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள்